வணக்கம். இங்கே 2 நாளாக விடுமுறை விட்டுருக்குது. இந்த விடுமுறையில் இந்த நீட்டுக்கு பெரிய சந்தை போடுறதையால் இந்த சந்தையில் பழைய சாமான்களும் புது சாமான்களும் வாங்கலாம். இங்கே நிறைய பழைய காலத்து சாமான்கள் புராதன பொருட்களும் இங்கே சில வேளையெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதில் நாங்கள் இன்றைக்கு பார்க்கல எனக்கு முதல்ல கண்ணுக்கு விட்டது இந்த 2 பொம்மைகளும். இவை சுவரில் கொழுகுற பொம்மையெல்லாம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஆனாலும் விலை கொஞ்சம் அதிகமாகத்தான் சொல்லியிருக்கிறா. 20 ஒரு பொம்மைன்ற தலைக்கு சொல்லியிருக்கிறா. அப்போ நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இதே சாமான் சில இடத்துல சில நேரத்தில் வேறு கடையெல்லாம் கிடைக்கலாம். அதனால் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்குவோம். நான் இதில் வச்சுட்டு நான் இப்படியே சுற்றி நடந்து கொண்டிருக்கேக்கில்ல இங்கே சாப்பாட்டு கடைகள் போட்டிருக்குது. இன்றைக்கு காலநிலை கொஞ்சம் குளிராக இருக்கிறதால சரங்களெல்லாம் குறைவாக இருக்குதுங்க. இந்த இந்த மீனின் விலை 50 யூரோ சொன்னவன். இங்கே இப்படியே நடந்த வரைக்கும் நான் பேக்குகளை கண்டுட்டேன். நான் இதில் நின்று எனக்கு ஒரு பேக் ஒன்று பார்ப்போம்னு சொல்லி பார்த்து எடுத்தேன். நல்ல பேக் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இது புது பேக் தான். இது இந்த விலை நல்லா பொருத்தமான விலையாக இருக்குது. மற்றது இங்கே விலை கேட்டு வாங்கலாம் ஓரளவுக்கு. அதனால் இப்போ பிரச்சனை இல்லை. அப்போ இந்த பேக் மட்டும் நான் எனக்கு எடுத்துக்கொண்டு இப்படியே இங்கால நடக்க குழந்தை பிள்ளைன்ற சாமான்கள் விரும்பின சாமான்கள் இருக்குது. இங்கால துறப்பு கொழுவியல் இருக்குது. கண்ணூருக்கும் வைக்கலாம். பிள்ளைகள் இந்த புத்தக பேக்கிலையும் இது கொழுவக்கூடிய இந்த சாமான்கள். இது நல்ல சாமான்கள். சின்னாக்களுக்கு பிடிக்கும், பெரியாக்களுக்கும் பிடிக்கும். எல்லாரும் இதில் தேவையான சாமான்களை பார்த்து வாங்கலாம். இது ஒரு இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு சந்தோஷமான பொழுதுபோக்கு நாளாக இருக்கும் இந்த மக்களுக்கு. ஆனாலும் காலநிலை துப்புரவாகவே சரியில்லை. காற்றும் மழையும் ஒரே குளிருமாக கிடக்குது. 6ஆம் மாதம் தொடங்கியும் குளிர் குறைஞ்சதாக தெரியலை. இன்னும் விட்ட பாடில்லை. அப்போ மக்கள் எல்லோரும் கொஞ்சம் குறைவாகத்தான் இங்கே வந்திருக்கணும். அல்லது சனக்கூட்டம் அதிகமாக இருக்கும். நான் இன்றைக்கு எனக்கு ஒரு கடிதப்பெட்டியின் அமைப்பை கொண்ட ஒரு பூஞ்சாடி வாங்கினான். நான் அதில் பூங்கண்டு நட்டு அப்புறம் நான் உங்களுக்கு அதை அடுத்த இதுகளில் வீடியோக்களில் நான் உங்களுக்கு அதை காட்டுவேன். நல்ல சாமான் எனக்கு பிடிச்சிருந்தாலும் சரியான மழை பெய்து கொண்டிருக்குது இங்கே இன்றைக்கு. அதனால் நாங்கள் கெதியாக வீட்டை போவோம்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கு.